விடுதலை புலிகளை எதிர்க்கிறவர்கள் தமிழ் தேசியத்துக்கு எதிரானவர்கள் அல்ல. அப்ப இவ்வளவு காலம் அது வந்து தமிழில இன அழிப்பு நாளாகத்தான் பிரகடனப்படுத்தி நினைவேந்தப்பட்டு வருது. அப்ப இப்ப வந்து தலைப்பட்ட வீரமரண நாளா வரைக்குள்ள அதுல ஒரு என்னன்னு சொன்னால், இப்ப உதாரணமாக இந்த 18ஆம் தேதியை தேர்ந்தெடுத்தது இன்னொரு நேரத்திலே பிள்ளையான விஷயத்தை கொண்டு போகும் என்று சொன்னால், ஒற்றுமைக்கும் தமிழர்களின் ஒரு அரசியல் தீர்வுக்கும் எப்படியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று நீங்க நினைக்கின்றீர்கள்? வணக்கம் அன்பான உறவுகளே, உங்களோடு இணைவதில் மன மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்பவர் மதிப்பிற்குரிய சுவாமி சங்கரானந்தா அவர்கள். வணக்கம். வணக்கம் ஐயா கீரன். வணக்கம் நக்கீரன் உறவுகளே. வணக்கம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு உங்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு, தேசிய தலைவர் அவர்களுக்கு 2ஆம் தேதி வீர வணக்க நிகழ்வு நடந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இது சுவிஸிலும் ஆஸ்திரேலியாவிலும் நடந்தது. இது என்னன்னு சொன்னால், இது சம்பந்தமாக நான் காணொலியும் விட்டு நான் நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முதல் வரவேற்று காணொலி விட்டிருந்தான். ஏனென்றால் நினைவேந்தல் என்றது செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் விடுதலை புலிகளின் தலைவர், அதாவது தேசிய தலைவர் வி.என்.ஆ. பிரபாகரன் அவர்கள் வீரமரணம் அடைஞ்சிட்டார் என்றதை நான் உறுதியாக நம்புறேன். என்று சொன்னால் அந்த நிலைப்பாட்டில் இருக்கக்குள்ள அந்த அவர் இறக்கையிலே உயிரோடு இருக்கிற ஆக்களுக்கு நான் கருத்தியல் ரீதியாக பல சொன்னபடியால் சொன்னேன். அதனால் கணக்க பாதிப்புகளுக்குள்ளே போயிருந்தது. நான் அதுக்கெல்லாம் விட அடிச்சு போட்டு வந்த எனக்கு இதை செய்யணும், இதை உத்தியோகபூர்வமாக விடுதலை புலிகள் அமைப்புகளால் செயல்படுத்தணும் என்று நானும் எண்ணின பல பேரில் நானும் ஒரு ஆள். அது நடைபெற்றது நல்ல. ஆனால் நான் என்ன சொன்னான்னா, சர்ச்சைக்குரிய விஷயமாக அந்த திகதியை அறிவிக்காமல் அந்த நினைவேந்தலை அவர் உறுதிப்பாட்டை மட்டும் அறிவிச்சு போட்டு இன்னும் மே மாதம் என்றது 14, 18, 19 திகதிகள் வந்து இருக்குது, அது சர்ச்சையாக இருக்கிறபடியால் அதை அறிவிக்காமல் தாண்டி போங்கன்னு நான் சொன்னான். அப்பயும் ஒரு பரிந்துரை செய்தான். என்னென்னு சொன்னால், அதாவது இந்த நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் முதல், அதாவது இப்போ 2009ஆம் ஆண்டு அந்த காலப்பகுதியிலேயே அன்றைக்கு விடுதலை புலிகளின் சிறப்பு தளபதியாக, அதாவது இயங்குநிலை சிறப்பு தளபதியாக இருந்த ராம் அவர்கள், அம்பாறை மாவட்டத்தில் விடுதலை புலிகளின் தளபதியாக இருந்த ராம் அவர்கள், அவர் அப்போ அந்த நேரம் புலனாய்வு பிரிவாலேயோ இலங்கை இராணுவத்தாலே கைது செய்யப்படாத நிலையில் இருக்கக்குள்ள அவர் அறிவித்தது 14ஆம் தேதி. அதுக்கு பிறந்து அதே இடத்துல வெளிநாட்டில் இருந்து சர்வதேச பொறுப்பாளராக இருந்தது கேபி அவர்கள் அறிவித்ததும் 17ஆம் தேதி. மற்ற தயாமோகன் என்றது ஒரு பிரதேச அரசியல் பொறுப்பாளர், அவரும் அறிவித்தது 17ஆம் தேதி. இவை எல்லாரும் அந்த பிடிபடுறதுக்கு முதல் இது ஒரு பக்கமாக இதை சம்பந்தமாக விடுதலை புலிகளின் மூத்த போராளி மரியாதைக்குரிய பசீர் காக்கா அவர்கள் அதை சுட்டி காட்டியிருந்தவர். அப்ப நான் அதை சுட்டி காட்டி சொன்னேன், அவர்கிட்ட கருத்துல கொள்ளுங்கொண்டு நான் அதை இந்த தேதியை எடுங்கன்னு நான் சொல்லல. ஏனென்றால் இவர்கள் சமராய்வு மையத்தால் ஆராய்ஞ்சது அது பல பேர் பல கதையை சொன்னபடியால் அதுல நான் அந்த சர்ச்சைக்குள்ள போயிட்டேன். ஆனா என்னட்ட ஒரு இறுக்கமான ஒரு ஒப்பீனியன் ஒன்று இருந்தது. மே 18 தமிழில அனுப்பி நாளாகத்தான் அது பார்க்கப்படணும். ஏனென்றால் அதுக்குள்ள கொண்டு வந்து விடுதலை புலிகள் தலைவரை கொண்டு வந்து போட்டால் இன்னொரு காலத்துல சாத்தியக்கூறுகள் இருக்குது. அது தலைவரை கொள்றதுக்காண்டி தான் பல பேரை கொல்ல வேண்டி வந்த என்ற ஒரு கதை கொண்டு வரக்கூடியது நிச்சயமாக சாத்தியக்கூறு இருக்குது. அப்ப அந்த சந்தர்ப்பத்தை வரவிடக்கூடாதுன்றதுக்கு நானும் இந்த கருத்தை சொன்னேன். அதை ஆராய்ச்சி போட்டு வடிவா கலந்தாலோசி செய்யணும். ஆனா நான் அறிஞ்ச அளவில் சுவிஸ்ல 18ஆம் தேதி என்று அறிவிச்சிருக்கிறேன். அறிவிக்காம விட்டுருக்கலாம். அதை தாண்டி மற்றெல்லாம் நடந்தது சரி. இதை தாண்டி என்னன்னா, இந்த விஷயத்தால் நடக்க முதல் 2023ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் திருமாவளவன் தலைமையில தமிழ்நாட்டில் இது மே மாதம் 14ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. அதுல கவிஞர் அறிவுமதி மற்ற தயாமோகன் எல்லாரும் பேசியிருக்கிறோம். இப்போ அந்த வகையில் 17ஆம் தேதி முதல் ஏற்கனவே அறியப்பட்டிருக்குது. 18ஆம் தேதி என்றது அவர் குடும்பத்தவர் நிகழ்வாக கடந்த வருடம் நினைவேந்தப்பட்டிருக்குது. அதாவது மரியாதைக்குரிய மனோகரன் ஐயாவால் தலைவட்ட அண்ணாவால். அந்த வகையில் இப்போ நான் இதுகளில் திகதிகளை சென்று சர்ச்சையாக்கையில் நான் இரண்டாவது பிளவுகளை ஏற்படுத்த விரும்பல. இது செய்யப்பட்டது நல்லது. இன்னும் சில பேர் போயிருப்பார்கள், இந்த பிளவுகள் வராமல் இருந்திருக்கணும். நான் அறிஞ்ச அளவில் இதுக்கான ஆர்ப்பாட்டங்கள் கூட ஆஸ்திரேலியாவில் நடந்த என்று கேள்விப்பட்டார். அதற்கா சின்ன ஒரு பதிவு ஒன்று ஆஸ்திரேலியாவில் நடந்த ஆஸ்திரேலியால பெரும் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டமாகத்தான் அது கருதப்பட்டது. அங்க நடந்த விடயங்களை இரண்டு தரப்பினருமே தேசிய தலைவரை ஆதரிக்கக்கூடியவர்களாகத்தான் இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படி இந்த இரண்டு தரப்பையும் சேர்த்து
இருக்கிறார் இல்லை என்று ஆதரிக்கக்கூடியவர்கள், இருந்தால் தலைவன், இறந்தால் இறைவன் என்று சொல்லக்கூடியவர்கள், தலைவர் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள், இப்படி 3 பகுதிகளாக அந்த தலைமையை நேசிக்கக்கூடியவர்களை பார்க்கக்கூடியதா இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தமிழர்களின் ஒற்றுமைக்கும் தமிழர்களின் ஒரு அரசியல் தீர்வுக்கும் எப்படியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று நீங்க நினைக்கின்றீர்கள்? மிக பாரதூரமான பாதிப்புகளை ஏற்படுத்துது. என்னன்னு சொன்னால், இப்ப உதாரணமாக இந்த 18ஆம் தேதியை தேர்ந்தெடுத்தது இன்னொரு நேரத்தில் பிள்ளையான விஷயத்தை கொண்டு போகும். என்ன சொன்னால், நாளைக்கு விடுதலை புலிகளின் தலைவரை பயங்கரவாத அமைப்பாக அவர்கள் பிளவுபடுத்தின தலைவர் அளிக்கிறதுக்காக தான் மக்கள் கொல்லப்பட்டார்கள் என்ற கருத்தியலை கொண்டுறதுக்கு சாத்தியக்கூறு இருக்கு. ஒன்று. 18ஆம் தேதி அறிவிச்சது சாத்தியக்கூறு இருக்கு. அதனால பிள்ளைன்னு நான் சொல்லல, அது அப்படி இருக்கு. அப்ப இவ்வளவு காலம் அது தமிழில இன அழிப்பு நாளாகத்தான் பிரகடனப்படுத்தி நினைவேந்தப்பட்டு வருது. அப்ப இப்ப தலைவட்ட வீரமரண நாளாக வரைக்குள்ள அதுல ஒரு மாறான செயற்பாடு ஒன்று வரப்போகுது. ஆனா அதை விட தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால், தலைவர் இருக்கிறார் என்று சொல்றாக்கள் எல்லாருக்குமே நான் சொல்றேன், பொதுவாக இந்த மோசடிக்காவை செய்யாம உண்மையாவே உளமாந்த மனதோட தலைவர் இருக்கிறார் என்று நம்புறாக்களுக்கு அவண்டி இதை நான் சொல்றேன். அது கட்டாயம் சொல்லி ஆகணும். என்றால் எல்லாரும் மோசடி செய்யறதுக்கான தலைவர் இருக்கிறான்னு சொல்ல இல்லை, நான் அப்படி சொல்ல வரவும் இல்லை. தலைவர் உண்மையா இருக்கிறேன்னா, விடுதலை புலிகள் ஒரு விஷயம் இருக்கு. விடுதலை புலிகள் மற்ற இயக்கங்கள் மாதிரி இல்லை. ஆரம்ப காலத்துல இருந்து விடுதலை புலிகளின் வளர்ச்சி என்றது, விடுதலை புலிகளை மக்கள் அடையாளம் கண்டது என்று சொன்னால் விடுதலை புலிகள் என்ற அமைப்பை விடுதலை புலிகளின் செயல்களால இன்றைக்கு 16 வருஷம் ஆயிடுச்சு. தலைவர் இருந்தா அந்த செயல்பாடுகள் எப்படி இருந்திருக்கும்ன்றது, அதை போராட்டத்தை பார்த்தவங்க, போராட்டத்தில் தலைவருக்கு பக்கத்துல இருந்தவர்கள்லாம் சொல்லணும் இல்லை, இந்த போராட்ட காலத்துல வாழ்ந்தவங்க வரலாறை பார்த்தவங்களுக்கு வடிவா தெரியும். உதாரணமாக நான் போராட்ட வரலாறுகளை துல்லியமாக எழுதி கொண்டு வரேன். என்ன பொறுத்தல விடுதலை புலிகள் தலைவர் இருந்திருந்தால் இந்த நிலைமை எப்படியா இருந்திருக்கும் என்று நம்ம வடிவா சொல்லியிருப்பேன். அதை எல்லாருமே பார்க்கக்கூடிய மாதிரி இருந்திருக்கும். ஒரு தரம் தலைவர் இருக்கிறார் இல்லை என்று சொல்ல வேண்டிய அவசியமே வந்திருக்காது. இந்த ஒற்றுமை குலைவு நடந்தே இருக்காது. நிச்சயமாக விடுதலை புலிகள் தலைவரும் விடுதலை புலிகள் புலனாய்வுத்துறை பொறுப்பாளரும் உயிரோடு இருப்பினம் என்று சொன்னால், இந்த விடுதலை புலிகள் என்ற கட்டமைப்புகள் சிதைஞ்சு போய் பிரிஞ்சு போய் 3-4 கூறா இருந்திருக்காது. அவைகளுக்கு தெரியும் எந்த நூலை பிடிச்சு இழுத்தால் எல்லாம் டைட் ஆகும்ன்றது அவையெல்லாம் அந்த வழிநடத்தினவைகளுக்கு நிச்சயமாக தெரியும். ஆகவே அந்த இதில் வரும் வானொடியால் நாங்கள் விடுவோம். தலைவர் மற்றது இறைவனா இருக்கிறார், கடவுளா இருக்கிறார் என்று அவர்கள் மன நிம்மதியான இது என்றார்கள். அது நான் அதுக்குள்ள நான் போக மாட்டேன். ஆனால் இது நினைவேந்த செய்யப்படணும் என்று சொன்னால், நாங்கள் அடுத்த கட்ட முயற்சிக்கு போறதுக்கு எங்களால் எல்லாம் இருக்கு. முதலாவது இந்த விடுதலை புலிகளை நேசிக்கிறதும் விடுதலை புலிகள் என்ற தலைவரை நேசிக்கிற அந்த வழியில நேசிக்கிற அமைப்புகள் முதலாவது தங்களுக்குள்ள ஒரு புரிந்துணர்வு அடிப்படையிலாவது ஒற்றுமையோட வரணும். அதாவது எங்களுக்கு நாங்கள் இவ்வளவு பேரும் தியாகங்களை செய்திருக்காங்க, மக்கள் அழிஞ்சிருக்காங்க. அப்ப அதுக்காண்டி நாங்கள் அதை வெற்றி அடையணும்னா இப்படி அடையலாம்ன்றது நான் பெருசு நீ பெருசு இல்லாம அந்த ஒரு ஒற்றுமைப்பாட்டுக்குள்ள வரணும்ன்றான் என்ற விருப்பம். ஆனா அது வராம ஆள் துரோகி, அவர் புல இவர் புல என்று சொல்லிக் கொண்டிருக்க மட்டும் இது நிச்சயமா நடக்க போறதில்லை என்று ஒரு கவலையான விடயம். அப்படி என்றால் உங்களுடைய கருத்துப்படி மாவீரர் தினத்தில் அவருடைய நினைவேந்தலை செய்வது பொருத்தமாக இருக்கும். நிச்சயமா மாவீரர் தினத்தில் அவற்றை நினைவேந்தலை செய்யலாம், அல்லது அறிவிக்கப்பட்ட தினமாக குறிப்பிட்ட 17ஆம் தேதி செய்யலாம். ஏனென்றால் அதுக்கு இப்ப இதெல்லாம் ஒரு தரம் உறுதியான தகவலை சொல்ல இல்லை. அதாவது இன்றைக்கு தான் செத்தார் என்று சொல்லி எதுவும் உறுதியான சொல்ல இல்லை. சில பேர் கமல் குணரத்னாட புத்தகத்தை வச்சுக்கொண்டு 19ஆம் தேதி என்று சொல்லினோம். சில பேர் 18ஆம் தேதி தான் நடந்திருக்கணும் என்று அவற்றை ஊகங்கள் நடந்த சம்பவங்களை வச்சுக்கொண்டு சொல்லினோம். ஆனால் நான் முதல் சொன்ன மாதிரி எங்க நில கட்டமைப்பு தலைவர் அந்த நேரத்திலேயே 17ஆம் தேதினு சொல்லியிருக்கிறேன். ஆக 17, 18, 19 என்று சொன்னால் இந்த திகதிக்கு சண்டை பிடிக்கிறத விட ஒன்றில் பொதுவாக என்னொன்னும். அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த இதுக்குள்ள எங்களுக்கு இதுல பாதிப்பு அதிகம் வராது. இப்போ நிச்சயமாக ஒன்றும் தெரியாத பட்சத்துல இதுல பாதிப்பு எங்களுக்கு வராது என்ற ரீதியில நாங்கள் அதை எடுத்துக்கொண்டு போகணும். அவ்வளவு. இந்த நினைவேந்தல் கூட ஏதோ ஒரு நிகழ்ச்சி நிரலில் நடக்கக்கூடிய ஒரு விடயம். இதுக்கு பின்னால் வேறு நாடுகள் இருக்கிறது, அரசாங்கம் இருக்கிறது, அவர்கள் இருக்கிறது கூட சில சமூக வலைத்தளங்களில் பதிவுகளை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படியான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அது எனக்கு சொல்ல தெரியல. நான் தான் ஏற்கனவே சொல்லி போட்டேன், இந்த இதை நான் ஒரு தரையும் குற்றம் சாட்ட மாட்டேன். இவர் துரோகி என்ன, இவர் துரோகி என்ன நான் குற்றம் சாட்ட மாட்டேன். ஆனா என்ன பிரச்சனைனா நாங்கள் ஒரு சிந்திச்சு செயலாற்றணும். இதுக்கு பின்னுக்கு அவர் இருக்காரா, இவர் இருக்காரு இல்லை. நினைவேந்த செய்யப்பட வேண்டிய ஒன்று, அதை செய்தாச்சு, அது நல்லா நடந்துட்டு. நாங்கள் இனிமேல் சிந்திக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. இது சம்பந்தமாக நான்
அதில் கதைச்சு முடிஞ்சுது. ஆனால் இந்த நிலவு நடந்து கொண்டிருக்கக்குள்ள நான் முதலில் சொன்ன மாதிரி இந்த தேச நெட் என்ற நீங்கள் பார்த்துருந்தீங்களோ தெரியாது, அவையெல்லாம் வந்து விடுதலை புலிகளுக்கு எதிராக செம்மணி படுகொலை எல்லாம் பேசப்பட வேண்டிய இதாக இருக்குது. அதுகள் இல்லாமல் இதில் கொண்டு வரணும் அப்படியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. நாங்கள் முக்கியமாக கவனம் செலுத்துகிற விஷயம் தேசிய தலைவர்கிட்ட நினைவேந்தலை விட நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து எங்களோட தமிழ் மக்களோட அரசியல். அதாவது தமிழ் மக்கள் அரசியல் என்ன, தமிழ் மக்கள் உரிமைகளை நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்ளலாம்ன்றதுலாம் நாங்கள் முக்கிய கவனம் செலுத்துவோம். அந்த விடயங்கள் எல்லாம் அடிபட்டு போகுது. நீங்கள் அடிக்கடி தேசம் நெட் என்ற ஒரு இணையதளத்தை நீங்கள் பாவிக்கின்றீர்கள். ஒரு சிறிய ஒரு வீடியோ பதிவு ஒன்றை பார்ப்போம். நீங்கள் ஒரு அரசியல் ஆய்வாளர், விமர்சகர் என்று சொன்னால் நீங்கள் இதனை முரண்பட்ட கருத்துக்களுடைய ஆக்களோட விவாதிப்போம். உங்களோட கருத்துக்களை நீங்கள் உறுதியாக இருந்தால் அதை நீங்கள் விவாதிப்பதில் ஒரு தவறுமாக இல்லை. உண்மையிலேயே அது ஆரோக்கியமானதாக இருக்கும். அந்த வகையில சங்கரானந்தா அவர்கள் அண்மையில சில கருத்துக்களை வெளியிட்டு இருந்தார். அவர் மீது தனிப்பட்ட கோபதாபங்கள் எதுவும் கிடையாது. எனக்கு இது வெறுமனே ஒரு முற்றுமுழுதாகவே ஒரு அரசியல் முரண்பாடு தான், கருத்து நிலை முரண்பாடு தான். இப்ப சங்கரானந்தாவோடு தான் தொலைபேசி தொடர்பு கொண்டு ஒரு விவாதத்துக்கு அழைத்திருந்தேன். தேசம் நெட் ஜெயபாலன் அவர்கள் ஒரு வீடியோ பதிவு செய்திருக்கின்றார். உங்களை விவாதத்துக்கு அழைத்ததாகவும் நீங்கள் உண்மையிலேயே அவர் உங்களை அழைத்திருக்கின்றார் என்று சொன்னால் உங்களிடத்தில் தெளிவான விடயங்கள் இருக்கின்றால் ஏன் நீங்கள் அந்த விவாதத்தில் கலந்து கொண்டு அவரோடு உங்களுடைய கருத்தை விவாதிக்கவில்லை? என்னென்றால் ஐயா, அவர் என்ன அழைச்சவர், மரியாதையாக காய்ச்சவர், உண்மையாக அவர் இதில் சொன்னது சரி, அவர் அழைச்சார். ஆனால் அவர் அந்த தளம் இது சம்பந்தமாகவும் நான் ஒரு காணொலி இட்டினான். அந்த தேசம் நெட் தளம் என்னென்னு சொன்னால் விடுதலை புலிகளுக்கு முரணான ஒரு தளம். விடுதலை புலிகளுக்கு முரணான தளமாக இருந்தால் அவைகிட்ட கருத்தியல் வேறுபாடு என்று நான் கடந்து போகலாம். ஆனால் விடுதலை புலிகளுக்கு முரணான தளம் என்று சொல்லி அவர் வந்து தமிழ் தேசியத்துக்கு முரணான தளம் என்ற தமிழ் தேசியத்துக்கு முரணான தளம் என்றால் இந்த தேசிய நெட்டுக்கு மேல நான் பல விமர்சனங்கள் வைக்கிறார். என்ன காரணம் என்று சொன்னால் செம்மணி, இப்ப நான் அப்போது சொன்ன மாதிரி செம்மணி படுகொலை நடந்து செம்மணியில நடந்து எலும்புக்கூடுகள் வெளிவந்து அதுவும் தமிழர்களாலேயோ கொண்டு வரையில், அதாவது அந்த கைதியா இருந்த ஒருத்தர் அவர் அப்பீல் பண்ணியவர் தனக்கு மரண தண்டனை காலம் முடிஞ்சும் தண்டனை காலம் முடிஞ்சும் நான் ஜெயிலில் இருக்கேன் என விடுதலையை கோரி அதை கேட்டிருந்தவர் நீதிமன்றத்தில். அந்த டைம்ல அந்த நியூஸ் பேப்பர்கள் அவரை போட்டி என்று அவர் அந்த படுகொலைக்கு வாதாடின வக்கீலை கொண்டு அவர் சிங்கள அவர் மூலமாக கொண்டு வந்து செம்மணி படுகொலை கிண்டப்பட்டு தோண்டப்பட்டு அந்த இருந்து எலும்புக்கூடுகள் வெளிவந்தது. அப்ப அப்படியான ஒரு நிலை வரைக்குள்ள, அதாவது சிங்கள அரசாங்கமே தங்களுக்குள்ளே இதண்டு தமிழரை கொண்டதுக்கான ஆதாரத்தை கொண்டு வரைக்குள்ள எங்கட தமிழர்கள், அதாவது தேசம் நெட் என்ன செய்யுதுன்னா அங்கிருந்து இந்த செம்மணிக்கு பதிலைக்கு இதாக கதைச்ச அருண் சித்தார்த் வேற ஆக்கள் இன்னும் பலரை கொண்டு வந்து செம்மணி துணுக்காய் வதை முகாம் என்று விடுதலை புலிகள் அதை செய்தார்கள், விடுதலை புலிகள் இதை செய்தார்கள், சகோதர படுகொலை செய்தார்கள் என்று சொல்லி இந்த தேசம் நெட் ஜெயபாலன் அதை கொண்டு வந்தவர். அப்ப அந்த வகையில அவருக்கு நான் குற்றஞ்சாட்டி தான் சொன்னேன். அவரை நான் என்ன சொன்னான்னா, அவர் தமிழ் தேசியத்துக்கு முரணான சிந்தனை செயற்பாட்டு உள்ளவர் தான் இருப்பாங்க. அப்ப இந்த சகோதர படுகொலை என்று கதைக்கிறதே ஒரு புலியான விஷயம். ஏனென்றால் நான் சகோதர படுகொலை என்ன என்ற வரவிலக்கணத்தை நான் அவருக்கு போய் வாதாட முடியும். ஆனால் அதுல போகையில்லை என்றால், நீங்க கேட்ட ஒரு நல்ல ஒரு கேள்வி, ஏன் போகையில்லை என்றால், ஒன்று அவர் வந்து அவர்கிட்ட தளம் வந்து தமிழ் தேசியத்துக்கு முரணானது, விடுதலை புலிகளுக்கு மட்டுமில்லை தமிழ் தேசியத்துக்கு முரணானது. இரண்டாவது, அந்த தளம் வந்து அவர் வந்து இப்படித்தான் என்ன நான் சொல்ற விடயங்களை முழுதாக ஒளிபரப்பு வேறான்றது கேள்விக்குரிய. ஏன்னு சொன்னால் நான் ஒரு ஊடகவியலாளர் அல்ல, என்ற கருத்துக்களை நான் எந்த தனிப்பட்ட சமூக வலைத்தளம் ஊடாக நான் வெளியில கொண்டு வரேன். அவர் அதை கொண்டு நடத்துறதுக்கோ அதை ரெக்கார்ட் பண்றதுக்கோ எனக்கு வசதிகள் இல்லை. அப்ப அவர்கிட்ட நம்பி நான் போய் கதைக்க இயலாது. மற்றது அவர் ஒரு பிடிவாதத்திலே இருந்து கொண்டு விடுதலை புலிகளை மட்டும் தட்டி அதாவது தமிழ் தேசியத்தை அழிக்கணும் என்று சொல்றதுக்குள்ள நான் அதுல போய் கதைக்கிறாலே இந்த பிரயோசனம் இல்லை. அவர் உண்மையாகவே ஊடகத்துல ஒரு விஷயத்தை பேசு பொருளாக்கணும் என்று சொன்னால் அந்த என்னால் விடுதலை புலிகள் அமைப்புன்றது ஐயா 72ஆம் ஆண்டு தான் தலைவர் வெளிக்கிட்டு வீட்டை விட்டு போற என்ற வரலாறு இருக்குது. இப்ப அவர் போய் 75ஆம் ஆண்டு தான் அது தொடங்கப்பட்டு விடுதலை புதிய புலிகள் என்று அதாவது துறைப்பாட கொலையோட புதிய புலிகள் என்று அமைக்கப்பட்டு 76 தமிழ்ல விடுதலை புலிகளா பெயர் மாற்றம் பெறுது மே மாசம். அப்ப இந்த விஷயத்துல அப்ப இந்த விடயங்கள் இருக்கக்குள்ள அதுக்கு அந்த 75ல இருந்து 2009 மட்டும் விடுதலை புலிகள் காலம்.
அதுலேயும் மும்முரமான காலம் 80ஆம் ஆண்டிலிருந்து 80ஆம் ஆண்டு இந்த பகுதியிலிருந்து விடுதலை புலிகள் உடவில்லாத்தையும் தாண்டி அதுக்கு பின்னிருந்து 2009ஆம் ஆண்டு காலம். அப்ப அந்த 2009 ஆண்டு கிட்டத்தட்ட 30 வருஷ காலம். ஆனா 30 வருஷத்துக்கு ஆனா இலங்கையின் தமிழருக்கு எதிரான இனாளிப்புன்றது 30 வருஷம் இல்லை. 56ஆம் ஆண்டு சிங்கள ஒளி சட்டம் கொண்டு வந்து 56, 58 இனக்கலவரங்கள், தொடர்ச்சியான இனக்கலவரங்கள் 77, 78 என்று அட்டவணைப்படுத்தப்பட்டு இன்று வரைக்கும், அதாவது இன்றைக்கு 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிஞ்ச பிறகு விடுதலை புலிகளுக்கு முன்னுக்கும் இனாளிப்பு நடந்தது, விடுதலை புலிகள காலத்தையும் நடந்தது, விடுதலை புலிகளை காலம் தாண்டி இப்ப இந்த 16 வயசுல நடக்குது. இனாளிப்பு நடக்குதுன்னா இப்ப இல்லைன்னு சொல்லலாது. என்றால் பௌத்த விகாரைகளை அமைக்கிறதும் எங்கட மண்ணை ஆக்கிரமிக்கிறதும் இன அழிப்புன்ற ஒரு வடிவம். அதாவது எங்கட தமிழ் மக்களின் அபிலாஷிகள் எல்லாத்தையும் இல்லாம அப்ப அதுகளை பேசு பொருள் ஆக்காம விடுதலை புலிகள் கொண்டார்கள், விடுதலை புலிகள் அழைச்சிதார்கள் என்று சொல்றது ஒரு ஒரு பாரதூரமான தமிழ் தேசிய முரண் என்றே நான் அதை சொல்றேன். நீங்கள் ஒரு விடயமொழி குறிப்பிட்ட மாதிரி எனக்கு பட்டது. விடுதலை புலிகளுக்கு எதிரானவர்களோ அல்லது விடுதலை புலிகளுக்கு எதிராக கருத்துக்களை வைப்பவர்கள் தமிழ் தேசியத்துக்கு எதிரானவர்கள் என்று நாங்கள் சொல்ல முடியுமா? இல்ல அப்படி சொல்ல முடியாது. கருத்தியல் ரீதியான முரண்பாடு கொண்டவர்கள் தமிழ் தேசியத்துக்கு முரணானவர்கள் என்று சொல்ல முடியாது, நிச்சயமா சொல்ல முடியாது. என்றால் மாறுபட்ட கருத்துக்களை கொண்டவர்கள் அவர்கள் தமிழ் தேசியத்துக்கு எதிரான. எப்ப தமிழ் தேசிய எதிரானவர்கள் என்றதை கூற வேண்டி வருது என்றால், விடுதலை புலிகளை தாக்குறன் என்ற பேரில் எங்களுக்கு வர நன்மைகளை, தமிழ் தேசியத்துக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியை, தமிழ் தேசியத்துக்கு இத்தனை தியாகங்கள், மக்கள் தியாகங்கள், போராளிகள் தியாகங்களுக்கு மத்தியில தமிழ் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நீதியை இல்லாமக்கிறது தான் முரணான வேலை. உதாரணமாக இப்ப செம்மணி படுகொலை நடக்கக்குள்ள இவர் முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் அவர்கள் ராவ் ஹக்கீம் குறுக்கல் மட படுகொலையை கொண்டு வர, அதாவது ஒரு கோடு போட்டு அதை போய்க்குள்ள அதை குழப்பி விடுற தன்மையா தான் பார்க்க முடியும். குறுக்கல் மட பிரச்சனை இருக்காண்டா நடந்ததா என்றால் அது குற்றச்சாட்டு விடுதலை. ஏனென்றால் ஒரு விஷயத்தை நாங்கள் எல்லாருமே வடிவா பார்க்கணும். சிலது உரிமை கோரப்பட்ட, சிலது உரிமை கோரப்பட இல்லை. அப்ப சில இது குற்றஞ்சாட்டப்பட்டா அது விசாரணைக்கு உட்படுத்தித்தான் அது என்ன. குறுக்கல்மடம் நடந்த சம்பவத்திலிருந்து ஹக்கீம் அவர்கள் நீதி அமைச்சராக கூட இருந்தவர். அப்ப நீதி அமைச்சராக இருந்த காலத்துல அவர் விசாரிச்சிருக்கலாம், உண்மையாவே விசாரிச்சு விடுதலை புலிகள் எல்லாம் சேர்ந்தார் இல்ல விடுதலை புலிகள் தலைவரை போய் சந்திக்கக்குள்ள 2000 சமாதான காலத்துல அப்பயே கேட்டிருக்கலாம். இப்ப வந்து சொல்றது என்னென்றால் அப்பட்டமான திசை திருப்புதல் என்று வடிவா தெரியும். இதைத்தான் சேசன் ஜெயபாலன் செய்யற. சேசன் ஜெயபாலன் மட்டும் இல்ல, மற்ற இயக்கங்கள்ல வந்தாக்களும் கொண்டு வந்து சகோதரப்படுகளை விடுதலை புலிகள் சகோதரப்படுகளை ஏதோ மற்றவர்கள் ஒருத்தருமே ஒன்றும் செய்யல, விடுதலை புலிகள் மட்டும்தான் செய்தால் இல்ல. அப்ப இப்படியான விஷயத்தை கொண்டு வராங்க. அப்ப இது வந்து அப்ப அதால விடுதலை புலிகளை எதிர்க்கிறவர்கள் தமிழ் தேசியத்துக்கு எதிரானவர்கள் அல்ல. விடுதலை புலிகள் எதிர்க்கிற என்ற பேர்ல தமிழ் தேசியத்துக்கு முரணான செயற்பாடுகளை 100% செய்தவர்கள் தமிழ் தேசியத்துக்கு எதிரானவர்கள் என்றதை நான் ஆதாரத்தோடு தான் முன்வைக்கிறேன், ஆதாரம் இல்லாம முன்வைக்கிறேன். ஆனால் விடுதலை புலிகளையும் தமிழ் தேசியத்தை நேசிக்க கூடியவர்கள் கூட இன்றும் அன்றைய பிரச்சனைகள், ஆரம்பகால இயக்கங்களில் நடந்த பிரச்சனைகளை கூட துரோகிகள் என்று இன்றும் பதிவு செய்வதை பார்க்கக்கூடியதாக இருக்குத்தானே. அது எனக்கும் கவலையா இருக்கு. நானும் சில வேளை அவர்களை ஒட்டுக்குழுக்கள் என்று எல்லாம் கதைக்க வேண்டி வருது. ஏன்னு சொன்னால் ஐயா, இது வந்து அப்படி செய்யக்கூடாது. ஆனால் வேற வழி இல்லாம, அதாவது உதாரணமாக சகோதர படுகொலை இவர்கள் எல்லாரும் சொல்றது, அதாவது பொதுவாக சுந்தரம் படுகொலை, அதாவது விடுதலை புலிகள் உடைவு நடந்து 80ஆம் ஆண்டு அளவில் உடைவு நடந்த பிறகு விடுதலை புலிகள் ஒரு அமைப்பாகவும் விடுதலை புலிகள் இந்த விலத்தி அதிருப்திப்பட்ட உமாமேஸ்வரன் தலைமையில கொஞ்சம் பேர் வேறு அமைப்பாகவும் போனவையில். அப்ப அந்த டைம்ல சித்ராட்சியத்துல வச்சு சுந்தரத்தை படுகொலை செய்த குற்றச்சாட்டு. ஆனால் சித்ராட்சியத்துல வச்சு மரண தண்டனை வழங்கப்பட்டதா விடுதலை புலிகள் உரிமை கோரி துண்டு பிரசுரம் அடிக்கிறது. என்ன காரணத்தை சொன்ன வேண்டாம், விடுதலை புலிகள் பேரை விடுதலை புலிகள் என்றால் சுந்தரம் புலிப்படை அணி என்று தான் அவர் வச்சிருந்தார். புலிப்படை அணி தான் அப்ப அந்த காலத்துல சொல்ற புலிப்படை அணி என்று வச்சிருந்தார். புலிப்படை அணி என்று சுந்தர அப்ப புலிப்படை அணியை வச்சிருந்தார். தங்களோட பேரை பயன்படுத்துறது, தங்களோட விடுதலை புலிகள் ஆயத்தை வச்சிருந்தது. இந்த ரெண்டுத்துக்காக மரண தண்டனை கொடுக்கப்பட்டு அவர் கொடுக்கப்பட்டது. அப்ப உண்மையாவே இவேல் சகோதர படுகொலை என்று சொல்றாக்கள் அவ்வளவு பேரும், நீங்கள் அந்த புலட்ல இருக்க அவ்வளவு பேரும் தான் சொல்லினேன். புலட் மட்டும் இல்லை, இதை ஒரு உதாரணமாக காட்டி அவர்கள் ஒரு கருத்தியலான ஒரு விஷயத்தை கொண்டு வரணும். இது இப்ப மட்டும் இல்லை, விடுதலை புலி இருந்த காலத்திலையும் இதை ஒரு இதா கொண்டு வர. இந்த கேள்வி என்னன்னு சொன்னார், அப்ப நீங்க விடுதலை புலிகள தலைவர்கிட்ட உத்தரவிட, விடுதலை புலிகளின் தலைவர் அந்த நேரத்தில் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் உத்தரவிடல அந்த தாக்குதல் தளபதியாக இருந்த திருவோணமலை மாவட்டத்தில் இருந்த சீலன் அவர்கள்
இவர சுந்தரத்தை சுந்தரம் என்ற சிவசண்முகமூர்த்தியை சுட்டுக் கொண்டார் என்று சொல்லி இவையிட குற்றச்சாட்டு. அப்ப குற்றச்சாட்டுக்கு இவையில் அதோட விட்டு அதோட அகிம்சையில போராடி அல்லது எதிர்த்து அல்லது இவையோட கயக்கா விட்டா இல்லை. இவையில் என்ன செய்யணும் என்றால் அது நடந்த சம்பவம் நடந்த அப்புறம் தேடி திரிஞ்சு 2 பேரை சாவு கொண்டவை. அவர்கள் அமைப்பை சேர்ந்தவர்கள் புலட்டமைப்பை சேர்ந்தவர்கள். அதாவது இந்த சுந்தரத்துக்கு பழிவாங்கலாக புலட்டமைப்பை சேர்ந்தவர் 2 பேரை சுட்டுக் கொண்டவையல். அந்த 2 பேரும் விடுதலை புலிகள் இல்லை. அவையில் இறைகுமாரன் உமைகுமாரன் என்று சொல்லி இளைஞர் பேரவையில் இருந்த இளைஞர் பேரவை என்று சொன்னா தமிழ் அரசு கட்சியின் இளைஞர் பேரவை என்ற அடியில் இருந்தவையில் அவையிட சுட்டுக் கொண்டது. இவையெல்லாம் இந்த இதுக்கு விடுதலை புலிகள் ஆதரவாளர்கள் ஆயுதம் பயிற்சி ஒன்று எடுக்காதார்கள். ஆனா அந்த நேரத்தில் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்தார்கள். அப்ப தலைவராக இருந்தது வேலுப்பிள்ளை பிரபாகரன், தாக்குதல் தளபதியாக இருந்தது சீலன், முக்கியமான போராளி அந்த செல்லக்கிளியம்மான், தளபதி கிட்டு, ராகவன், ஆண்டன் மாஸ்டர், மாத்தையா, இப்படி பட்டியல் பொன்னம்மான் இப்படி பட்டியலிட்டு கொண்டு போகலாம். கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேருக்கு மேலே இருந்திருப்பிடும். அப்ப இவ்வளவு 82ஆம் ஆண்டுக்குள்ள 30 பேருக்கு இல்லை இருந்திருப்பிடும் நினைக்கிறேன். 83ஆம் ஆண்டு இந்த இது நடக்கக்குள்ள திருநெல்வேலி தாக்குதல் நடக்கல கிட்டத்தட்ட 30 பேர் இருந்தவே. அப்ப அதுக்குள்ள இவ்வளவு பேர் இருந்திருப்பிடும் 30. அப்ப இதுல ராகவன், கேபி இவை எல்லாம் இருக்கணும். அப்ப இதெல்லாம் அப்ப உண்மையான நியாயம் என்ன சொல்லுங்க. அப்போ இவரை சுந்தரத்தை சுட்டாச்சு. சுந்தரத்தை சுட்டதுக்கு பழி வாங்க கூடாது. சரி, பழி வாங்கணும்னு முடிவெடுத்துட்டீங்கன்னா யாரை சுடணும்? அந்த உறுப்பினரை தானே சுடணும். அப்ப இதுக்கு பழி என்ன புலட் உறுப்பினரை சுட்டதுக்காண்டி நீ விடுதலை புலி உறுப்பினர் தானே சுடணும். விடுதலை புலி உறுப்பினரை அதாவது ஆயுதம் ஏந்தின போராளியை சுட்டுட்டாங்க. அப்ப நீங்களுமே அப்பாவியை சுட்டீங்க. இதைத்தானே சிங்கள ராணுவம் செய்யுது. ஒரு குண்ட ஒரு இயக்கம் கிரனேட் அடைஞ்சிட்டு போனா பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற சனத்தை சுடுது. அப்ப இதைத்தானே நீங்கள் செய்யறீங்களா? இப்ப சகோதர படுகொலை கதைக்கிறதுக்கு உங்களுக்கு இன்னும் அருகதை இருக்குன்ற கேள்வி இல்லையா ஐயா? மற்றது இந்த சகோதர படுகொலையோட இவே சொல்ற மாதிரி இந்த சகோதர படுகொலை மக்கள் படுகொலை நான் இப்படித்தான் பாக்குறேன். உதாரணமாக விடுதலை புலிகளை குற்றஞ்சாட்டுற எல்லாரும் அதை செய்தார்கள் இதை செய்தார்கள் என்று சொல்ற ஒரு தரம் இதை பாக்குறேன். உதாரணமாக 86ஆம் ஆண்டு இதை முந்தி நான் தாஸ் இதுல சொல்லியிருக்கேன் உங்களோட கதைக்குள்ள தாசை பெட்டி நடக்கக்குள்ள இந்த டக்ளஸ் வாழ்ந்த நடுநிலைமை வைத்தியார் எல்லாம் சொல்லியிருக்குள்ள ஒரு கட்டத்துல டெலோ இயக்கம் இதுல மோதுது. டெலோ இயக்கத்துல 2 குரூப்புக்குள்ள அதிருப்தி வந்துட்டுது. அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான குரூப் தாஸ் குரூப் அதை ஜாழ்ப்பாண வைத்தியசாலைக்குள்ள பூந்து சுடினம். அதாவது உண்மையாவே போர் நியதியும் மாதிரி வைத்தியசாலைக்குள்ள ஆயுதம் கொண்டு போகக்கூடாது. தாஸ் கொண்டு போக இல்லை. இவையில் ஆயுதத்தோட போய் ஆயுதம் இல்லாத தாசாக்களை கொள்ளினம். கொள்ளைக்குள்ள அதுல மருத்துவ தாதி ஒரு நீதவான் உட்பட பொதுமக்களும் சாகுறாங்க. அது பொதுமக்களுக்கு வைக்கப்பட்ட குறியில தாசாக்களுக்கு குறி வைக்கப்பட்டதுல அவர்கள் தச்சிலாக மரணம் அடைஞ்சிட்டார்கள். அதுக்கு வருத்தம் தெரிவிக்கலாம். அது ஒரு கடந்து போகக்கூடிய விஷயம். ஏனென்றால் வேணுமென்று திட்டமிட்டு செய்ய இல்லை. ஆனால் இது நடந்த அப்புறம் இதை நாங்கள் முந்தைய பதிவு செய்திருக்கோம். நடந்த அப்புறம் என்ன நடக்குன்னா ஊர்வலத்துக்கு தாசின் உடலை கேட்டு மக்கள் திரட்சியாக ஊர்வலமா வர்றார்கள். உடலை தங்களுக்கு வடமராட்சிக்கு தர சொல்லி உடலை கொடுக்கல. அந்த வந்த கூட்டத்துக்கு மக்களுக்கு துப்பாக்கி பிரயோகிந்து ஒரு ஆண் 2 ஆண் 1 பெண் உட்பட 3 பேர் கொல்லப்படுறார்கள் தெளிவாள். அப்ப நீங்கள் தமிழ் மக்கள் எடுத்த அகிம்சை போராட்டத்துக்கு நீங்கள் உங்களுக்கும் சிங்கள போலீஸுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அதாவது தமிழராட்சி மாநாடு நடந்து மேலே சுட்டு வயர் வளர்ந்து விழுந்து மின்சாரம் அடிச்சு 9 பேர் செத்துட்டு சொல்றீங்க. அதை நீங்க சொல்றீங்க துப்பாக்கி பிரயோகம் சிங்கள போலீஸா செய்தேன். அப்ப நீங்கள் 9 பேர் செத்து நீங்கள் 3 பேரை கொண்டிருக்கீங்களே. உங்களோட சொந்த இனத்துக்குள்ளேயே நீங்கள் கொண்டிருக்கீங்க. மக்களுக்கு எதிராக துப்பாக்கி பிரயோகத்தை செய்திருக்கீங்களே. அப்ப இப்படி செய்து போட்டு அதை நீங்கள் எந்த வகையில நியாயப்படுத்துவீங்க? சரி, நீங்க இப்படியான விஷயத்தை விடுதலை புலிகள் செய்யலையே. சரி, மற்ற இயக்கத்தை பார்ப்போம். புலட் சரி, நாங்க எல்லாம் உத்தமர்கள் இன்றைக்கு கேட்கிறோம்னா புலட் இயக்கம் என்ன செய்யுது? புலட் மோகனை கேட்டீங்கன்னா எத்தனையோ கொடூரமான படுகொலைகள். இபிஎல் ராசிக்கு கேட்டீங்கன்னா கற்பழிப்புகள் கொடூரமான டெலோ ஜனாண்ட குழுவன்னா அது செய்தது எத்தனையோ வரைகள். இப்ப நான் இது சொல்லல, இது ரெக்கார்டபிள் எவிடன்ஸாக மனித உரிமைகள் ஆணையத்துல நீதிமன்றங்கள்ல பத்திரிகைகள்ல பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான விஷயங்கள். அப்ப இதுகளை எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு இதுகளை விசாரிக்காம நீங்கள் கதைக்கிறது ஒரு புதியான விஷயம். உதாரணமாக தனிப்பட்ட கருத்தா கதைக்கக்கூடாது. தேசஞ்சிய பாலன் என்றவர் அவர் போராளியா இருக்கையில் நான் அறிஞ்ச வரையில் அவர் டெலோண்ட இயக்கத்தின் ஆதரவாளர். அவர்கிட்ட குடும்பத்தில் தமையன் வசந்தன் என்று சொல்லி அவர் போராளியாக இருந்தவர். அவர் புலட்டின் போராளி என்று சொல்ல மாட்டேன், நான் கடைசி பண்ணி சொல்லக்கூடாது. அவர் இருந்த குழுவண்டா முள்ளிக்குளம் என்ற இடத்துல வச்சு அவர்
விடுதலை புலிகள் தாக்குதலால கொல்லப்படுறார். இரண்டாவது அந்த முள்ளிக்குள முகாம் தாக்கப்பட்டது. முள்ளிக்குள முகாமுக்கு பொறுப்பாக சங்கிலி என்றது புலட்டெண்ட ஒரு புலனாய்வு இதுக்கு மாதிரி ஒரு உமாமேஸ்வரன் பெரும் விசுவாசி. அப்ப அவட்ட முகாம் தாக்கப்படைக்குள்ள 53 பேர் ஏதோ செத்துதாக்கும். அப்ப அதுல இவரும் ஒரு ஆள் எங்களோட விடுதலை புலிகள் அமைப்புல தளபதி பானுக்கு கூட அதுல காயம் வந்தது, சண்டை பிடிச்சது. அவருக்கு அந்த சங்கிலிக்கு ஒரு பேர் இருக்கு, டம்மிங் கந்தசாமி. டம்மிங் கந்தசாமி என்ற பேர் அவர் விடுதலை என்ன இலங்கை ராணுவத்தோட ஒரு போராட போய் மக்களுக்காக போராட போய் இலங்கை ராணுவத்தோட சண்டை பிடிச்சோ அல்லது வேறொரு அதிதீவிரமான இது செய்தோ வர இல்லை. அவர் என்னன்னா புலட் இயக்கத்துக்கு போனாக்களுக்கு புலட் இயக்கத்துல கேள்வி கேட்டாக்களை டம் பண்ணினதால அவருக்கு பேர் டம்மிங் கந்தசாமி. அப்ப எப்படியான போராட்டம் என்று போயிட்டு நீங்க எல்லாம் உளவு வேலையை செய்து போட்டு இன்றைக்கு வந்திருந்து கூட இருந்து விடுதலை புலிகள் துணுக்காய் முகாமில் சித்திரவதை முகாம் இருந்துச்சு இருக்கையில நீங்க குற்றஞ்சாட்டு அதை விடுங்க. இப்ப முக்கியமா நீங்கள் என்ன திசை திருப்புறீங்கன்னு தான் என்ன கருத்து. அப்ப இதான இந்த பிரச்சனை. இப்ப நான் இப்ப இருக்க தலைமையை நான் விமர்சிக்க விரும்பல. என்றால் அவர்கள் சரிபுலை என்ற தாண்டி இன்றைக்கு சித்தார்த்தனும் சரி, சுரேஷ் பிரேமச்சந்திரனும் சரி, செல்வம் அடக்கனான ஐயாவும் சரி, ஏதோ தங்கள் தமிழ் தேசியம் சார்ந்து அவை பயணிக்கிறோம். அப்ப அந்த வகையில நான் அவையில விமர்சிக்க கூடாண்டே நான் விரும்புறேன். ஆனா இப்பே வெளிநாட்டில் இருந்து கொண்டு தாங்கள் முன்னாள் போராளிகள் முன்னாள் இது என்று சொல்லி சொல்றது சரியான கவலையான விஷயமா இருக்குது. ஏன்னா விடுதலை புலிகளை பலவீனமாக்குறேன்னு சொல்லி எங்கட உரிமைகளை இல்லாமக்கிறதுக்கு முனைப்போடு தான் செய்யணும். இப்ப உதாரணமா நான் திருவோணமலையை சேர்ந்தேன் ஐயா. திருவோணமலை மாவட்டத்தில் 1984 முதலாக சகோதர படுகொலை நடக்குது. திருவோணமலை போராளிகள் இந்த காலத்துல முக்கியமாக எல்லா இடத்து இயக்கத்திலையும் மும்முரமாக இருந்தார்கள். அப்ப அதுல திருவோணமலை மக்கள் போராட்ட போடார்கள். அப்ப அதுல என்னன்னு சொன்னா முதலாவது சகோதர படுகொலை புலட்டின்ற உள்ளி இயக்க படுகொலையா இருக்குது. அப்ப கிருபான்னு சொல்லி கிருபா செல்வம் அவர் நல்ல ஒரு கட்டிக்காரன். அவர் அப்ப அவர்கிட்ட தம்பி கூட புலட்டுக்கு போய் வந்தவர். அப்ப அப்படி ஒரு நல்ல அர்ப்பணிப்போடு இருந்தவர், கட்டிக்காரன். அவர் என்ன ஃபேக்கல்ட்டி மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி என்ன பண்ண வேண்டியவர். அப்ப அப்படி ஒரு இதண்டு கிருபாண்ணன் அவரை என்ன நடந்துட்டா அவரை புலப்டி இயக்கம் அவரையும் இன்னொரு அகில நண்ட கொடியையும் சாக்கொள்ளுது. இது ஒரு படுகொலை. இது நடந்து இப்போ அதில் விசாரிக்கப்ப அதில் நடந்தாப்புல இது ஒரு அதுக்கு இப்போ கொலையில் நடந்திருக்கலாம் இல்லை இருக்கலாம். நான் சொல்ல முதல் நடந்தது. அதே மாதிரி சரி இதெல்லாம் முடிஞ்சுது. இப்போ ஒப்பந்தம் வந்துச்சு. ஒப்பந்தம் வந்தா பிறகு என்ன நடந்ததுன்னா ஒப்பந்தம் கையெழுத்து போட்டு எல்லாரும் விடுவிக்கப்பட்டு பூசாரி இருந்தவங்க வந்துட்டாங்க, இயக்கத்தில் போனவங்க பல பேர் திரும்பி வந்துட்டாங்க. இந்த நிலையில இபிஆர்ல டிகா கமல் 2 பேர் ஒரு விடுதலை புலிகள் ஆதரவாளர்னு சொல்லி ஒரு தடவை அடிச்சு சாக்கொண்டாங்க. அது அவர் பொதுமகன், அவர் ஆயுதம் படுக்கையில வைத்து இப்போ அதுக்கு விடுதலை புலிகள் அவையில கொண்டது 2வது பட்சம். அப்ப முதல் இந்த அடுத்த படுகொலை முதலாவது நடந்தது. சரி, அதுக்கு மாகாண சபை சரி நீங்க தான் இப்ப பயங்கரவாத அமைப்பா இருந்தீங்க, ஆயுதம் ஏந்திய போராளிகளா இருந்தீங்க, ஜனநாயக ரீதியில திரும்பிட்டேன்னு வந்தீங்க. யாரு பத்மநாபாட தலைமையில வந்த இது வரராஜ பெருமாளை முதலமைச்சராக கொண்டு வடக்கு கிழக்கு மாகாண சபையை முதலும் கடைசியுமா கைப்பற்றிச்சு. அமோக வாக்குகளோடு அமோக வெற்றி அடைச்சு. அந்த வெற்றி அடைஞ்ச அமோக வாக்குகளோட வெற்றி அடைஞ்ச இபிஆர்ல திருவோணமலையில் வச்சது. திருவோணமலையில முதலாவதா அங்கிருந்த எத்தனையோ புத்திஜீவிகள் எத்தனையோ காரணம் இல்லாமே கொண்டுச்சு. காரணம் என்ன? டவுட். விடுதலை புலிகளுக்கு ஆதரவாளர் விடுதலை புலிகளுக்கு பணம் கொடுக்கணும் போல இருக்கு, இப்படியான விஷயங்களை விசாரணை என்ற பேர்ல கொண்டுச்சு. இல்ல காரணமே இல்லாம கொண்டதும் இருக்குது. அப்ப இதுகளுக்கு அது காரணம் கேட்டால் சொல்ல மாட்டேன். அப்ப அதே மாதிரி இப்படியான நிகழ்வுகள் இருக்கிறபடியால் சகோதர படுகொலையை பற்றி கழிச்சு நீங்கள் நேரத்தை வீணாடிச்சு நீங்க பழைய கிளறதால ஒரு யோசனம் இல்லை. ஆகவே நீங்கள் புதுசா போகணும்டா, நான் ஒரு ஆன்மீகவாதியாகவும் ஒரு தமிழ் தேசியத்தை நேசிக்க வராமல் சொல்றேன். இந்த தேவையில்லாத விஷயத்தை கழிச்சு இலங்கை நாங்க செய்ய வேண்டியது இலங்கை அரசாங்கம் எங்களுக்கு எதிரான தமிழ் மக்களுக்கு எதிரான சகல விஷயங்களையும் தடுக்குது. உரிமைகளை, மனித உரிமைகளை எல்லாத்தையும் செய்யுது. அதை சுட்டிக்காணும். 56ஆம் ஆண்டுல இருந்து இன்று வரைக்கும் 2025ஆம் ஆண்டு வரைக்கும் எங்களுக்கு அதை மண் ஆக்கிரமிக்குது, எல்லாத்தையும் செய்து அதை கதைப்போம். இதை விட்டு போட்டு வேணுமென்றால் தேசம் ஜெயபாலம் மாதிரி ஊடக பலம் உள்ளவர் என்ன செய்யணும் என்று சொன்னால் 56ஆம் ஆண்டுல கொலை செய்யப்பட்ட ஒரு தட்ட குடும்ப வாரிசியாராக நவையில கூப்பிட்டு பேட்டி எடுத்து என்ன நடந்தது, உங்களோட அப்பாக்கு என்ன நடந்தது இப்படி என்று நீங்க கதைச்சு அதை பேச பொருளாகுங்க. அப்ப அதுக்கு விசாரணை நடந்ததா அல்லது அவரை யாரையும் கைது செய்ததா கேளுங்க. திருவோணமலையில முதலாக கருப்பு கொடி ஏற்றினக்காண்டி சில்வாண்டு ஒருத்தர சுட்டவர், சிங்கள ஒருத்தர் சுட்டவர், அவரை கைது செய்தது. ஆனா கைது செய்து அவருக்கு தண்டனை ஒன்றும் கிடைக்கல. அப்ப இப்படித்தான். அப்ப அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா முதல்ல தண்டனை எல்லாம் கிடைக்காம இப்ப செம்மணியில இருந்த பிரச்சனை என்றால் அது பெரிய பேசு பொருளாகி சந்திரிகாண்ட அரச காலத்துல அது
சிங்கள வழக்கறிஞர் பொம்பளை வழக்கறிஞர் தண்டனை கொடுக்கப்பட்ட விடயம். அந்த தண்டனை கொடுக்கப்பட்ட அதான் இலங்கையில முதலும் கடைசியுமா கொண்டனை கொடுக்கப்பட்ட விடயம். வேற இதுகளுக்கு பிறகு தண்டனை கொடுக்கப்பட்ட விடயங்கள்ல பொது மன்னிப்பால பல பேரை வெளியில விட்டாங்க. இதுல சம்பந்தப்பட்டாக்களையும் பல பேரை விட்டவங்க. இதுல 1-2 பேர் போக இல்லை. அவையெல்லாம் இந்த தண்டனை காலம் தாண்டி இருக்கிற மண்டுகிட்ட தான் இந்த பிரச்சனை வந்தது. ஆகவே நாங்கள் தமிழராக பார்க்கணும் மொழியே இனிமே பழைய என்ன சகோதர படுகொலை அவர் கொண்டு எங்களை அடிச்சு அறிவரண்டு கையக்கூடாது. அறிஞ்சித்தாத் மாதிரியும் மொக்கு மாதிரி சாதி பிரச்சனை இருக்கு அதுன்னு கையக்கூடாது. ஏன்னு சொன்னால் அவர் சொல்றாரு இந்த தேசஞ்சியவாளன் தான் இந்த நெட்டில் கொண்டு வர அப்படியானாக்களை அவர் அறிஞ்சித்தாற்ற கதையை கட்டிங்கள் என்றால் ஐயா அவர் சொல்றார் சமூகத்துல சாதி பிரச்சனை இருக்கு. தமிழ் சமூகத்துல மட்டும் இல்லை சிங்கள சமூகத்திலையும் இருக்குது. சிங்கள சமூகத்திலையும் அதுல இருக்குது. மதங்கள் பார்த்தா மதங்களுக்குள்ளேயும் இருக்குது. நான் அதை பத்தி டீப்பா காய்க்க போயில நம்ம மதங்கள் அப்ப அந்த சமூகத்திலே இருக்குது. ஆனால் ஒன்றை அறிஞ்சித்தா ஜோசிக்கோடு அவர் சொல்றார் தங்களை இவங்க படிக்கவே விடையில்லைன்னு சொல்றாரு. அது போல உண்மையாக உடுப்பட்டியில கூட அவற்ற சமூகத்திலிருந்து பாராளுமன்ற உறுப்பினராக 77ஆம் ஆண்டு எலெக்ஷன்ல வந்த அமோக வெற்றியோட வந்தவரும் இருக்கார். அப்ப இப்படியான விஷயங்களை கழிச்சு ஒரு பொய்யான விஷயங்களை திசை திருப்பி இல்லாத ஒரு விஷயத்தை உருவாக்கி தமிழ் தேசியத்தை தமிழருக்குள்ள இருக்க ஒற்றுமையை குலைக்க கூடாதுன்றதான் இந்த வேண்டுகோள். மாறி மாறி குற்றங்களை சாட்டி எங்களுக்குள்ள நீங்கள் சொல்லுவது எங்களுக்குள்ள இருக்கும் எங்களுடைய தேவை எங்களுடைய அரசியலை பின்னோக்கி போகாமல் முன்னோக்கி போக வேண்டும் என்ற ஒரு தேவையில நாங்கள் இருக்கிறோம். இந்த துணுக்காய் பிரச்சனையும் ஒரு சொல்லணும் நான் ஆசைப்படுறேன். என்னன்னு சொன்னா அந்த துணுக்காயில 4000 பேர் இறந்ததாக கூறப்படுது. உண்மையிலேயே அவர்கள் அந்த காட்டிய இடத்துல ஏன் இதை பல பேசவில்லைன்னு தெரியல. அந்த காட்டிய இடத்துல இந்திய ராணுவம் இருந்தது. அங்க எல்லாருக்குமே தெரியும் வடபகுதியில் அங்க இருந்ததுல பெரியொரு வயலஸ் கிளர்ச்சி வயலஸை விட பெரியொரு ஆண்டனா பூட்டி அந்த இடத்துல இந்திய ராணுவம் இருந்தது. இந்திய ராணுவத்தோடு தமிழ் ஆயுத குழுக்களும் அங்க இருந்தவை. அந்த காலத்துல எவ்வளவு கொலைகள் நடந்திருக்கும் என்று சொல்லி யாருக்குமே தெரியாது. இந்திய ராணுவம் எவ்வளவு கொடுமையை செய்ததுன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அப்ப அந்த இடங்களுக்குள்ள இந்திய ராணுவம் செய்திருக்கக்கூடிய விடயங்களும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த நேரம் சின்ன வயசுல நாங்க எங்களை கண்ணால பார்த்த இடங்கள் அதெல்லாம் அந்த இடங்கள்ல இந்திய ராணுவம் பெருமளவுல இருந்த இடம் தான். அந்த இடத்துக்குத்தான் போய் காட்டினவை. அந்த இடத்துக்கு தான் விடுதலை புலிகள் தாட்டுன்னு சொல்லி காட்டினது. ஆனா உண்மையிலேயே அங்க இந்திய ராணுவம் இருந்தது. அந்த விடயத்தையும் பதிவு செய்ய வேண்டித்தான் இருக்கிறது. அதை பற்றியும் அந்த ஊரை சார்ந்தவர்கள் விரிவா பேச வேண்டிய ஒரு விடயம். சரி, நாங்கள் ஒரு சிறியொரு கலந்துரையாடல் என்று சொல்லி ஒரு நீண்ட நேரமாகிவிட்டது. மேலதிகமாக நீங்கள் எதுவும் கூற வேண்டும் என்றால் கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நன்றி. நீங்கள் எனக்கு சந்தர்ப்பம் தந்ததுக்கு நன்றி. நான் இந்த ஆதாங்கத்தை சொல்றேன். நான் இன்னொரு ஆன்மீகவாதியாக நான் எவர் மீதும் தனிப்பட்ட வெறுப்பு கிடையாது. உண்மையாக எந்த ஒரு அறச்சிற்றம் என்றால் அந்த இதுல நான் கதைக்கிற விஷயங்கள் கோபமாக கதைக்கிறது. கோபம் என்று சொன்னா இந்த உள்ளத்துக்குள்ள இல்லை, இந்த உணர்வுகளை கதைக்கிறது. அது இந்த வேண்டுகோள் என்னன்னு சொன்னா எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். தேவையில்லாத விஷயங்களை, அதாவது எங்களுக்கு ஒரு பிரியோசனம் தராத விஷயங்களை சொல்லக்கூடாது. இந்த துரோகியிட்ட வார்த்தைகள் நாங்கள் திருப்பியும் இதுக்குள்ள பயன்படுத்துறதும் பிள்ளை. அதாவது எங்கட இயக்கத்துக்குள்ள போராடினவங்க கூட கடைசியா போராளிகளா இருந்து வந்த ஆக்களை கூட அவர் இவட்டால் இவட்ட அஜெண்டா அவட்ட அஜெண்டான்னு சொல்லி நாங்கள் துரோகி பட்டம் கொடுத்து எங்களுக்குள்ள புலவுகளை உண்டாகி கொண்டிருக்கிறோம். இது கூடாதுன்றதான் வேண்டுகோள். எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து தமிழருக்குள்ள உரிமையை பெறுவோம். முதலாவது அரசியல் ரீதியான உரிமையை பெறுறதுக்கு, முதலாவது அரசியல் சிறப்புத்தன்மையை கட்டி எழுப்புறதுக்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பாடுபடுவோம். அப்ப அந்த பாடுபாட்டை குழப்புறது என்னன்னு சொன்னால் இங்க போட்டு நான் புலட்ல அமைப்புல இருந்து நான் முன்னாள் போராளி விடுதலை புலி அப்படி செய்யணும் டக்குன்னு புலட்ட அமைப்பை தான் நாங்கள் தாக்க வேண்டி வரும். அப்போ புலட்ட அமைப்பை தாக்குறாள் என்ன செய்ய வேண்டும் சொன்னால் அங்கே இருக்கிற அரசியல் மக்களுக்கு எதிரான இந்த செய்தி போக்கில் அந்த புலட்ட அமைப்புக்கு வாக்கு விழாம பண்றதைத்தான் நாங்கள் இப்போ நான் செய்வேன். அப்போ இது நான் வேண்டுமென்று செய்யல, இதான் இந்த இயல்பு. ஆட்டோமேட்டிக்கால் அந்த தலைவர்மார் முதலாவது தாங்கள் அந்த அமைப்புல இவையில் இல்லை, இவைகளுக்கு அதுக்கும் கருத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று கதைக்கணும். அப்ப இதுல இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டம்தான். அப்ப நாங்க முழுசா ஒரு பார்வையில பார்த்து விடுதலை புலிகள் என்ற அமைப்பு இல்லை, விடுதலை புலிகள் ஆயுதத்தை மௌனித்தார்கள். இன்றைக்கு ஒரு இருக்கிற அமைப்புண்டா வெளிநாட்டுகள்ல ஒரு சர்வதேச கட்டமைப்பா இருக்குது. அதுவும் எந்த ஒரு நன்மையான விஷயங்களை நான் அறிஞ்ச வரைக்கும் அரசியல் ரீதியாக அங்க செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை என்றால் அங்க தடை செய்யப்பட்டிருக்கு. அப்ப அந்த நிலையில நாங்கள் ஒற்றுமையா போறதுக்கு முதல் அங்க இருக்க சிறத்தன்மையை பயன்படுத்துவோம். இந்த விடுதலை புலிகள் அமைப்பு சொல்றாக்களும் தங்களுக்குள்ள ஒற்றுமையா கொண்டு வந்து நாங்கள் என்ன வடிவா செய்யலாம்ன்றதை பார்ப்போம். வெறும் ஏதாவது தமிழ் மக்கள் என்ன சொன்னா உணர்ச்சி வசப்பட்ட அரசியலுக்குள்ள போகாம தேவையில்லாம இந்திய அரசியலுக்குள்ள போய் மூக்கள் வச்சு நான் ஆரியன் வந்தறி அது சண்டை பிடிக்காம எங்களுக்கு என்ன தேவை ராவணன் தமிழ் இந்த இதுகளுக்குள்ள போகாம நாங்கள் என்ன எங்களுக்கு என்ன தேவை இதை எப்படி வெல்லலாம்ன்றதை சிந்திச்சு நாங்கள் அதுக்குரிய முனைப்புகளை பார்ப்போம் என்ற இந்த வழி. நன்றி நன்றி நன்றி.
நன்றி வணக்கம். நாங்கள் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி வணக்கம்.